இன்றைய தியானம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 1 பேதுரு 1:7. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நம்மை விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற்றும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாதம். மறந்துடாதீங்க பிரியமானவர்களே. பேதுரு மூலமாய் கர்த்தர் சொல்றாரு. யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுறாருன்னா, நீங்க 1 பேதுரு 1:2 பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்த மாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. சத்திய வசனத்தின்படி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். நமக்கு கிருபை, நமக்கு சமாதானம் நமக்குள்ளே பெருகும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு எழுதுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். எது அழிஞ்சு போகிற பொண்ணு? அது அக்கினியினால தான் சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்போ அழிஞ்சு போற பொன்னே அக்கினியில சோதிக்கப்படுமானால் அதை விட அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருடைய விசுவாசமும் இந்த நாட்களிலே சோதிக்கப்படுகிறது. சோதிக்கப்படும் பொழுது பிரியமானவர்களே, நமக்கு ஒரு நிச்சயத்தை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பேதுரு மூலமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். என் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஆனால் நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த சோதிக்கப்படுகிற என்னுடைய விசுவாசமானது புகழ்ச்சியாக கனமாக மகிமை உண்டாக காணப்பட போகிறது. கரங்களை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால இந்த உலகத்தில் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இதைகளாம் கண்டு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்ன சோதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே என்ன இந்த பாடுக்குள்ளே கொண்டு போகிறீங்க, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவரே எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு புலம்பனதை நிறுத்திட்டு அழிஞ்சு போகிற ஒரு பொன்னையே அக்கினியில் சோதிப்பாரானா, அதை விட விலையேற பெற்றதாக இருக்கிற எனக்குள் இருக்கிற விசுவாசம் அது சோதிக்கப்பட்டு தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது எனக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாக காணப்படும் என்ற இந்த வார்த்தையை எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் ஆழமா இருதய பலகையில எழுதி வைக்கும்படி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு எழுதுகிறதான அந்த நிருபத்தில் யாக்கோபு 1:3 எழுதுறாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பலவிதமான சோதனையில் தினந்தோறும் அகப்படுறோம். எவ்வளோ கேர்ஃபுல்லாக பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி அனுதினமும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்மளை ஒப்பு கொடுத்தாலும் பல விதமான சோதனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் யாக்கோபு எழுதுறாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை, எதை? விசுவாசத்தின் பரீட்சையை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படி சந்தோஷமாக எண்ணுறது? ஏசப்பாவை பாருங்க. அவர் எவ்வளவு பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எபிரேயர் 12:1-2 வாசிங்கன்னா பொறுமையாய் அதை சந்தோஷமாய் எனக்காக உங்களுக்காக ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து இந்த நாட்களிலே நம்ம பரீட்சிக்கப்படுகிறோமே, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று
யாக்கோபு எழுதுகிறாரே, இந்த வார்த்தையின்படி சந்தோஷமாய் எண்ணுவோம். கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாருங்க. சந்தோஷமா என்றதுக்கு உங்க பலன் இல்லைன்னா முடியாதப்பா. வார்த்தை வாசிக்கும் போது எளிது, பிரசங்கம் பண்றது எளிது. ஆனா விசுவாசத்தின் பரீட்சையானது எனக்குள்ள பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு நான் மிகுந்த சந்தோஷமா என்ன எனக்கு கிருபை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம் பிரியமானவர்களே. ஏன்னா யாக்கோபு எழுதிட்டாரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம சகிக்கணும், பொறுமையோடு கூட சகிக்கணும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். உங்களுக்கும் எனக்கும் ஜீவ கிரீடம் உண்டு. எப்போ? சோதனையை சகிக்கிற நமக்கு. நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நமக்கு நிச்சயமாகவே அவரில் அன்பு கூறுகிற நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். எல்லாவற்றை விட மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே சொல்றார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32 பேதுரு கிட்ட சொல்றாரு. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். உனக்காக, எனக்காக, தகப்பனி, தாயை, சகோதரி, சகோதரியே, நமக்காக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற இந்த நாட்களில் விசுவாசத்தின் பரீட்சையை, பொறுமையை உண்டாக்கும்படிக்கு, சோதனையை சகிக்க, ஆமென், நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 1 பேதுரு 1:7 கர்த்தாவே, எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறதான இந்த வேளையில பொறுமையோடு கூட ஆண்டவரே நாங்கள் அதை சகித்து கொள்ள மிகுந்த சந்தோஷமாய் என்ன ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி அப்போஸ்தலனாகிய பேதுருக்காக நீங்க வேண்டிக் கொண்டது போல எங்களுக்காகவும் நீங்க இன்றைக்கும் பரிந்து பேசி வேண்டிக் கொண்டிருக்கிறது ஸ்தோத்திரம். ஒருவருடைய விசுவாசமும் ஒழிந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஐயா, காத்துக்கொள்ளுங்க ஐயா, ஆசீர்வதிங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.